I would like everyone to play domestic cricket and how much importance to us. Not only one game, if they have available, if they give commitments to the Ranji Trophy cricket. This statement not made by the former legendary players. This statement made by the Indian team head coach Gautam Gambhir. ஸோ கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஃப்டர் த லாஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் 5th டெஸ்ட் அட் சிட்னி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே எவ்ரி ஒன் ஷுட் ப்ளே டொமஸ்டிக் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரஞ்சி ட்ராஃபி இன்கேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் உங்கள் கமிட்மெண்ட் ஃபுல்லாக ரெட் பால் கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் இந்தியன் டீமோட சீனியர் ப்ரோஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலியை பேஸ் பண்ணி சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நானும் அந்த கம்பீரோட ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொஞ்சம் அக்ரி பண்ணுறேன்னு தான் நானும் சொல்லுவேன். என்னடா இவன் அக்ரி பண்ணுறானே கம்பீரோட ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கம்பீரோட பாயிண்டில் ஒரு சில பாயிண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு சில ஃபேர்னஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ வருஷமாக கிரிக்கெட் பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன். நான் ஈவன் டொமஸ்டிக் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஆடணும் அப்படிங்கிற ரீசன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் திங்க் ஏன் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் அவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் ஆடுவாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் தான் ஆட போகிறோம் நாங்கள். பட் இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சேப்பாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சன்னி கண்டிஷன்ஸாக இருக்கும். என்ன தான் நம்ம ஊரில் வின்டர் அந்த மாதிரி இருந்தாலும் வெயில் ஒரு நல்ல இதுவாக இருக்கும், கொஞ்சம் பிச்சஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அது ஒரு கண்டிஷனாக இருக்கும். அண்ட் தென் அப்படியே டெல்லி மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு சில் வெதராக இருக்கும், ரொம்ப ஒரு இதுவாக கூலிங்காக இருக்கும். அந்தளவு ஒரு பெருசாக ஒரு வெயில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம இப்போ ஒரு மும்பையாக இருக்கட்டும், ஒரு பெங்களூராக இருக்கட்டும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்பெஷலி ரஞ்சி ட்ராஃபி ரெட் பாலில் நம்ம ஆடும்போது நம்ம அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு பிச்சஸ் நமக்கு எப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கிறது நம்மளால் ஆஸ் அ பிளேயராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங் இஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அந்த ஒரு ஸ்டேட்க்கு ஆடுறாருன்னா இட்ஸ் a really motivation for that state youngsters. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விராட் கோலி ஒரு டெல்லிக்கு ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீமில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் நம்ம இதில் ஆடும்போது விராட் கோலியோட அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற இது இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் இது கிடைக்கும், அதுலேருந்து அவங்க ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் டொமஸ்டிக் ஆகிறதுல இருக்காங்க ப்ளஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் டொமஸ்டிக் ஆடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுனா அங்கே ஒரு டிரான்ஸ் டாஸ்மேனுங்கிற மாதிரி ஒரு டொமஸ்டிக் இது இருக்குது. அதை பார்த்து அந்த ஒரு குயின்ஸ்லேண்ட் அந்த மாதிரியான ஒரு டாஸ்மானியா மாதிரியான டீம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் நம்ம ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் ஆடுறாங்க. அண்ட் தென் இங்கிலாண்டில் கவுண்டி கிரிக்கெட்டில் நாட் ஒன்லி இங்கிலாந்து பிளேயர்ஸ், அதர் நேஷ்னல் பிளேயர்ஸும் அங்கே கவுண்டி சீசன் அப்போ போய் ஆடுறாங்க. அவங்களுக்கு சில விஷயம்லாம் எப்படி இது பண்ணணும்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக சச்சின் டெண்டுல்கர், ஜாகிர் கான், ராகுல் டிராவிட் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கவுண்டி கிரிக்கெட் ஆகி. ஸோ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா ஆர் அஸ்வின், சாய் சுதர்ஷன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கவுண்டி ஆடி அவங்க அந்த கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. அண்ட் தென் அதுக்கேற்ற ஒரு ஐடியாஸும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிற ஒரு டொமஸ்டிக் ஆடும்போது கிடைக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ். ஸோ கௌதம் கம்பீர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட் நம்ம மோஸ்ட்லி இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே ஆடுறது இல்லை, அதாவது டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் யாருமே ஒரு டொமஸ்டிக் ஒரு பெருசாக சஜஸ்ட் பண்ணுறதில்லை. இப்போது இருக்கிற கரண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது ஐபிஎல் ஆட்டா அப்புறம் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 years பிஃபோர்னே வச்சுக்கோங்களேன், 20 to 22 years பிஃபோர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன், சௌரவ் கங்குலி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு மேட்சஸ் இல்லாத டைமில் அவங்களாம் டொமஸ்டிக் ஆடுவாங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் ப்ளே ஃபார் ஒரு மும்பையாக இருக்கட்டும், சௌரவ் கங்குலி ஃபார் பெங்கால், விவிஎஸ் லக்ஷ்மன் ஃபார் ஹைதராபாத், ராகுல் டிராவிட் பெங்களூர், கர்நாடகா மாதிரியான டீம்ஸ்க்குலாம் அவங்களாம் ஆடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்து மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அவங்களால ஒரு நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. எஸ்பெஷலி ராகுல் டிராவிட்லாம் என்ன சொல்ல, நம்ம சென்னை ஃபஸ்ட் டிவிஷன் ஆடியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அந்த ஒரு ஈகோலாம் காட்டாமல் ஸோ
ஒரு சின்ன ஒரு இது ஃபஸ்ட் டிவிஷன் நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட் டிவிஷன் லீகில் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் டீமுக்காக வந்து ஒரு மேட்ச் வந்து ஆடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாலே வந்து அந்த ஒரு ஈகோலாம் பார்க்க ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோலாம் பார்க்காம he was played. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸும் ஆடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆர் அஸ்வின் நான் சொல்கிறேன். ஒரு 6 years பிஃபோர் தான் 2019 அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் அந்த WTCயில் இதாக இருந்தது ஒரு டைம்ஸ் இந்தியா ஒரு 3 டெஸ்ட்டு நம்ம 3 டெஸ்ட்டுமே சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம பீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஆர் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கம்ஸ் டு விஜயசாகர் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ் வந்து ஆடுறாரு. ஒரு நாள் கூட கேப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே கம்ஸ் டு பெங்களூர் டு ப்ளே விஜயசாகர் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ். அண்ட் தென் ஃபைனல்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தமிழ்நாடு தோத்தாங்க செகண்டரி. பட் இஸ் கிவன் த கமிட்மெண்ட் டு த டீம். அண்ட் தென் சையத் முஸ்தபா ரஞ்சி ட்ராஃபியும் ஒரு சில மேட்சஸ்லாம் ஆடினார். ஸோ ஆர் அஸ்வினை ஏன் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம லைக் பண்ணுறோன்னா இஸ் நாட் ஒன்லி பிளே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். ஒரு விஜயசாகர் ஆடுறாரு, சையத் முஸ்தபா ரஞ்சி ட்ராஃபி TNPL இங்கே லாஸ்ட் சீசன் வந்து ஒரு என்டையர் சீசன் வந்து அந்த டீமுக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டைட்டில் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ TNPL வந்து யங்ஸ்டர்ஸ் ஒருக்கான ஒரு டோர்னமெண்ட்டானே இருக்கலாம். பட் ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோவோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம். அந்த இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நாம் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஆடுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இன் ஃப்யூச்சரில் ஏன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றதுக்கப்புறம் இப்போ வந்து கம்பீரோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிஜமாலே இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் வந்து கரண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இஃப் தே ஆர் அவைலபிள் தே பிளேட் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் அப்படின்னு என்னோட தாட்ஸ். நாட் ஒயிட் பாலில் ஆடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை. ஏன்னா ஒரு ரெட் பால் ஆடினா தான் நீங்கள் வந்து என்ன சொல்லுது ஒரு உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். and then உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் ஆடுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடாப்ட் பண்ணும்போது தான் யூ ஷுட் பெர்ஃபார்ம் வெல் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன சொல்கிற ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் இந்தியன் டீம் இருக்குன்னா டெஃபினெட்லி எத்தனை இதாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்மளால் ஒரு க்ரூம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஐபிஎல்லேருந்து நம்ம எல்லா நம்ம பிளேயர்ஸ் எத்தனாலும் நமக்கு வந்து எல்லாமே ஹிட்டர்ஸாக இருக்காங்க தவிர ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் நமக்கு இந்த ஒரு சீரீஸ் இல்லாமலே போச்சு. அது டெஃபினெட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா புஜரா ரஹானே மாதிரியான பிளேயர்ஸ் இது அவங்க வந்து ஐபிஎல் ரஹானே மாதிரியான பிளேயர்லாம் ஐபிஎல் எல்லாமே ஆடினாலும் டெஸ்ட் கிரிக்கெட்னு வரும்போது இட் டோட்லி சேஞ்ச் திஸ் ரோல். ஒரு பக்காவாக ஒரு டிஃபென்சிவ் ரோல் போகிறாரு. அண்ட் தென் கொஞ்சம் ஷார்ட் மேக்கிங்ஸும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நாம் வந்து இன் அப்கமிங் நம்ம டெஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே சொல்கிறது இல்லை. ஏன்னா கம்பீரோட ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் நான் அக்ரி பண்ணுறேன் இந்த ஒரு விஷயத்தில். பட் இன் ஃபியூச்சர் எவ்ரி இந்தியன் பிளேயர் ஷுட் பிளே டொமஸ்டிக் கிரிக்கெட்.